ஹலோ மக்களே! நான் உங்க திவ்ய பாரதி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லெட்ஸ் டாக் வாங்க பேசலாம். வழக்கம் போல இன்றைக்கும் எடிட் இல்லாம தான் போஸ்ட் பண்ண போறேன். நடுவுல ஏதாச்சும் வளருனா மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் எந்த டாபிக்ல உங்க கூட பேச போறேன்னா, லைஃப். லைஃப்ப பத்தி நெறைய பேசுறதுக்கு இருக்குல்ல. நான் இப்போ என்ன ஷேர் பண்ணிக்க நெனச்சேன்னா, நான் ஒருத்தங்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்கணும். ஆனா, அவங்களுக்கு நான் இன்னும் குடுக்கல. அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட் குடுத்தாங்க. எகெயின் நான் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ குடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி. அப்படி இருக்கப்போ, அ அவங்க குடுத்தத நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். நான் குடுக்க வேண்டியத நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனா, என்னால குடுக்கவே முடியல. அவங்க கிட்ட நான் சொல்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. அது நான் உங்களுக்கு குடுக்க நெனைக்கிறேன். ஆனா, என்னால குடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஆனா, எனக்கு ரொம்ப ரொம்ப கில்ட்டா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்களுக்காக ஆசையா ரெடி பண்ணேன். ஆனா, என்னால உடனே குடுக்க முடியல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவ? லைஃப் போய்க்கிட்டே இருக்கு. எல்லா நேரமும் ஒரே மாரி இருக்காது. நீ பொறுமையா உன் டைம் எடுத்துக்கோ. டைம் எடுத்துக்கோ. நீ எப்போ குடுக்க முடியுதோ அப்போ குடு. அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உடனே என்னாச்சுன்னா, இன்னும் கஷ்டமா தான் போச்சு. அவங்க எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம குடுக்க வேண்டியத அவங்களுக்கு போய் சேர வேண்டியத அவங்களுக்கு சேர்க்கணும்ல. ஆனா நம்மளால முடியலல்ல. அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம். லைஃப்ல சொல்றோம்ல. நீ அ கஷ்டப்படுறல்ல, அப்போ அ உன்ன விட கீழ இருக்கவங்கள பார்க்கலாம்ல. சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ, உன் கஷ்டம்லாம் ஒண்ணா? அப்படின்ற மாரிலாம் நம்ம பேசுறோம்ல. ஆனா நம்ம லைஃப்ல இப்போ ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருக்கோம்னா, இப்போ ஒரு கதை சொல்றேன். ஒரு க க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம, ரொம்ப ஆதரவில்லாம ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டுருக்காராம். அவரு ஒரு பெரிய பங்களாவுக்கு வெளியில உட்காந்துருக்காராம். அப்போ என்னாச்சாம், அந்த வீட்டோட அந்த பெரிய பங்களாவோட ஓனர் வராராம் கார்ல. வந்துட்டு அந்த டைம் ரொம்ப குளுராம். அவர பார்த்தோன்னே, அந்த பிச்சை எடுக்கிறவர பார்த்தோன்னா, இவருக்கு ரொம்ப இரக்க குணமா, ரொம்ப கஷ்டமா போச்சாம். உடனே என்ன பண்ணாராம், நான் உள்ள போயிட்டு உங்களுக்கு ஒரு கோட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். போனாராம். அங்க உள்ள போனா அந்த பணக்காரருக்கு வேலை வந்துருச்சாம். ஸோ அவரு பிஸி ஆயிட்டாரு. இந்த பிச்சைக்காரர மறந்துட்டாரு. இவரு என்ன பண்ணாராம், அ மறுநாள் மறுநாள் விடிய காலையில தான் ஞாபகம் வந்துச்சாம். ஐயோ! அவர்கிட்ட நம்ம கோட் எடுத்துட்டு தரோன்னு சொன்னோமே, அவர் குளுர்ல அப்பவே நடுங்கிட்டு இருந்தாரே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படின்னு நெனச்சாங்களாம். நெனச்சுட்டு, ம் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு போனாராம். வெளியில போய் பார்த்தா என்னாச்சாம், அவர் உயிரோடயே இல்லையாம். அந்த பிச்சைக்காரர் இறந்து போயிட்டாராம். ஆனா, அவர் பக்கத்துல ஒரு பேப்பர்ல இருந்ததாம். அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருந்துச்சுன்னா, நான் இவ்வளோ நாளா இந்த குளுர்ல நடுங்கிட்டு தான் இருந்தேன். ஆனா, நான் சாக போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்போ நீங்க எனக்கு ஒரு நம்பிக்கை குடுத்தீங்களோ, அப்போவே அந்த கோட்டு வரும்னு நெனச்சுக்கிட்டு, என் உடம்பு வீக் ஆயி, நான் அவ்வளோதான் முடிஞ்சிருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதில எழுதியிருந்ததாம். உடனே அவர் யோசிச்சு பார்த்தாராம். நம்ம குடுத்த நம்பிக்கை, ஒருவேளை நம்ம அவர அப்படியே விட்டுருந்திருந்தா கூட, அவரு நல்லா இருந்திருப்பார்ல அப்படின்ற மாரி இருந்துச்சாம். இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சில இடத்துல நம்ம குடுக்குறோம்ல அந்த நம்பிக்கை, அந்த விஷயம் இருக்குல்ல. இப்போ நான் அவங்களுக்கு கிஃப்ட் குடுக்குறேன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை குடுத்தேன்ல. அப்போ நம்மள அவங்க அம் அ ஏமாத்துறோம்னு நெனச்சுருவாங்களோ! அப்படின்ற அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, எங்க வீட்டுக்கு வெளியில கருவேப்பிலை செடி வச்சிருந்தேன். அது நான் அவங்க அம்மா செடி, பெரிய செடி. செடி மாரி, மரம்னு கூட சொல்லலாம். ரொம்ப பெருசு இல்ல, ஓரளவுக்கு பெருசு. அது பக்கத்துல அந்த கருவேப்பிலை செடி இருந்துச்சு. புதுசா மொளச்சிருக்குன்னு நான் அத கட் பண்ணி நட்டேன். எங்க எங்க வீட்ல இருக்கவங்க "அதெல்லாம் வராது. அது வேரே இல்லல்ல. எப்படி வரும் வரும்னாங்க." ஆனா அதுல கொஞ்சமா வேர் இருந்திருக்கும் போல. ஆனா அது குச்சி மாரி தான் இருந்துச்சு. ஒரு நம்பிக்கையில வச்சேன். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு துளிர் விட்டுச்சு. அந்த குச்சி
அது வந்து செடி வந்ததுக்கப்புறம் அதை வந்து நான் வந்து இது வந்து கருவேப்பிலை குட்டி பாப்பா அவங்க அம்மா கூட இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சுச்சுவேஷன் ரைஸ்னால் அந்த கருவேப்பிலை செடியை வந்து வேறு வேறு இடத்துல மாற்றி மாற்றி நட்டுகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி நட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பிளேஸை க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த செடியை வந்து அங்கேயே இருக்க விடவே இல்லை. அதுவும் இல்லாமல் நானும் அதை வந்து வேறு இடத்துல நடலான்ற மாதிரி அது கொஞ்சம் வாடுது அந்த மாதிரி எல்லாம் நினச்சி. ஏன்னா அது கொஞ்சம் நிழல்லாம் இருக்க மாதிரி பிளேஸாக இருந்தது. கருவேப்பிலை செடி கொஞ்சம் வெயிலில் தானே வரும். ஸோ அந்த மாதிரி பிளேஸ் மாற்றி மாற்றி நட்டுட்ருந்தேன். அது கடைசியாக ஒரு 4 டைம்ஸ் மாதிரி நான் மாற்றி மாற்றி நட்டு கடைசியாக ஒரு இடத்துல வச்சேன். அந்த செடி வந்து நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு நாளுமே அதை நான் பார்ப்பேன், சந்தோஷப்படுவேன். இப்போ வந்து கடைசியாக நட்டு வச்சதுக்கப்புறம் அது வந்து நல்லா துளிர் விட்டுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம அதை வந்து நான் குட்டி பாப்பா மாதிரி பார்த்துக்கிட்டேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து அது பக்கத்தில் நான் சொன்னேன்ல, அது நிழல்ல தான் இருக்குன்னு. அதுக்கு மேலே ஒரு மல்லிப்பூ செடி. அது வந்து கொடி மாதிரி ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். அது என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து பூச்சி வந்துருச்சுன்னு அதை வெட்ட சொல்லி ஒரு ஆள் அனுப்புனாங்க. அவர் வந்து வெட்டும்போது இந்த செடியெல்லாம் மிதிச்சிட்டாரு. அதனால அந்த செடியை வந்து பிடுங்கி இந்த பக்கம் வச்சுருந்தேன். அப்புறம் நட்டு வைக்கலான்னு. அதுக்குள்ளே அதை நட்டு வைக்க சொல்லி அவங்க எங்கேயோ தூக்கி போட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னு எனக்கும் தெரில. இந்த மாதிரி லைஃப் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் ஆன் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கஷ்டப்படுறோம். அது எதனாலன்னு தெரில. மேபி நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து இந்த மூமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி எனக்கு அவங்க சொன்னது தான். லைஃப் வந்து போய்க்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து சொன்ன எல்லா விஷயத்தையும் உடனே பண்ணிடணும் அப்படின்றது இல்லை. நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூழ்நிலை மாறிகிட்டே இருக்கும். அப்போது நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து பண்ணாமல் போயிடக்கூடாது. அதே டைம் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் போய் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை செடி வந்து இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் அதை வந்து குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டேன். அது இல்லை. அதுக்கப்புறம் அந்த எங்கள் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட கத்துனேன். ஃபஸ்ட்டு கத்துனேன். அப்புறம் அமைதியாக போயிட்டேன். ஏன்னா அந்த செடி வந்து அதுக்கப்புறம் வராது. நான் என்ன தான் கத்துனாலும் அதே செடி இதுக்கு மேலே வருமா? மேபி அவங்க சுத்தம் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் அவங்க ஏதாவது அதை பண்ணிடுவாங்களோன்னு பார்த்துட்டே இருந்திருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து அந்த கிஃப்ட்டு நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. ஆனால் அது ரெடி பண்ணிட்டேன். என்னால் கொடுக்கவே முடியல. என்னோடய சுச்சுவேஷன் ரீசனாக அதை கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்க்க முடியல. மேபி என் பக்கத்துலேயே இருந்தாங்கன்னா கொடுத்துருப்பேன். இது என்னோடய சுச்சுவேஷன்னால் இப்படி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. நம்ம ஒரு சிலரை வந்து சொல்கிறோம், நீங்கள் வந்து அழுவுறீங்க, ட்ராமா போடுறீங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்களோட இடத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும், அவங்க ட்ராமா போடுறாங்களா இல்லை நிஜமாவே அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதான்னு. ஆக்சுவலி நான் வந்து நிறைய டைம் வந்து ஒரு சிலரை வந்து என் கூட நெருக்கமாக இருக்கிற ஒரு சிலரை வந்து நீ வந்து அழுது ட்ராமா போடுற அப்படி இப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு புரியல. நம்ம ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அன்பாக பார்த்துக்கும்போது அந்த விஷயம் நமக்கு இல்லைன்னு தெரிகிறப்போ இல்லை அது இல்லாமல் போகிறப்போ ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகும் போல். அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் கூட இன்னொன்று ஷேர் பண்ணிக்க நினச்சேன். லைஃப் பற்றி தான். நம்ம லைஃப்பில் வந்து ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட வந்து திரும்ப 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 நம்மளை வந்து கோவப்படுத்த ட்ரை பண்ணுறதோ இல்லை வந்து அன்வான்டடாக நம்மக்கிட்ட கத்திக்கிட்டே இருக்கிறப்போ நம்மள அறியாமல் நம்ம அவங்கக்கிட்ட ரொம்ப கோவப்பட்டுருவோம். ஆனால் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அமைதியாக போகணும். ஒரு விஷயம் வந்து நம்ம கத்துறோன்னா அந்த விஷயம் கத்துனா அந்த விஷயம் மாறிடுமா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. எல்லா இடத்துலையும் கத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த செடிக்கான மாதிரி தான். நான் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கத்துனேன். அதுக்கப்புறம் உடனே அமைதியாயிட்டேன். ஏன்னா அது வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நான் என்ன பண்ண முடியும்னா ஒரு வேளை இன்னும் கேர் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு அந்த செடியை. அந்த மாதிரி லைஃப்பில் வந்து நம்மக்கிட்ட வந்து யாராவது ஒருத்தங்க ரொம்ப வம்பு பண்ணால் கூட மோரோவர் நம்ம வந்து
அமைதியாக போகிறதே நல்லது. நம்மள வந்து ஒரு விஷயத்தில் வந்து சிக்க வைக்கிறாங்க அப்படின்றப்போ அதுலேருந்து மீண்டு தான் வரணும். அதிலே போய் நம்ம மாட்டிக்க கூடாது. இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க நினச்சேன். தென் வந்து வேறு என்ன சொல்லணும்? லைஃப்பை பற்றி இதுதான் சொல்ல நினச்சோம். லைஃப் போய்க்கிட்டே இருக்குது. ஸோ வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டக் ஆயிடவே கூடாது. லைஃப்பில் வந்து ஸ்டக் ஆயிடவே கூடாது. சப்போஸ் நீங்கள் வந்து கேர்ளாக இருந்தீங்கன்னா ஒரு மேனை டிபெண்ட் பண்ணி போய் இருக்காதீங்க. நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். மேனை டிபெண்ட் பண்ணிக்கக்கூடாது. மேனை மட்டும் கிடையாது, உங்கள் பேரண்ட்ஸையே டிபெண்ட் பண்ணியும் இருக்கக்கூடாது. ஒரு லேடீஸ்னால் ஒரு கேர்ள் இல்லை ஒரு கொஞ்சம் அடல்ட்டான அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து தனக்குன்னு ஒரு எஜுகேஷன் இல்லைன்னா ஒரு ஸ்கில் வச்சுருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டடியான ஒரு ஜாபுக்கு போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவளோட லைஃப் வந்து அதோட முடிஞ்சு போன மாதிரி ஆகிடும். நான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ள். எனக்குன்னு நிறைய ஸ்கில் கற்றுக்குவேன். எனக்கு பிடிச்ச விஷயங்கள பண்ணுவேன். முடிஞ்ச வரையிலும் நான் ஹாப்பியாக தான் இருப்பேன். ஆனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னா ஒரு சில விஷயங்கள ரொம்ப விரும்புவேன். அந்த விஷயங்கள் வந்து திடீர்னு இல்லாமல் போயிடும்ல. லைஃப்பில் வந்து எல்லாமே நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கிறது இல்லைல்ல. அட்லீஸ்ட் நம்ம தலை தலையில் முளைக்கிற முடின்னு கூட வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு ஒரு ஆயுள் இருக்குல்ல. அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம வச்சுருக்க எல்லா திங்ஸ்க்கும் சரி, நம்ம நம்ம ஒரு ஹாப்பினஸ்ன்னு நினைப்போம் ஒரு சில விஷயங்கள. பட் அந்த விஷயங்கள் வந்து இல்லை அப்படின்றப்போ அது ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். அது மனுஷனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு சின்ன ஒரு திங்ஸாக ஒரு பொருளாக கூட இருக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து யாரோட ஒரு பொருளையோ எதையோ நம்ம வந்து உடைக்கவோ தூக்கி எறியவோ கூடாது. அந்த மாதிரி என் லைஃப்பில் வந்து இன்னொரு இன்சிடெண்ட் கூட இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்களுக்காக நான் ஒன்று வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தேன். நான் கோவத்தில் வந்து அந்த கிஃப்ட்டை வந்து அவங்க வந்து என் கையில் கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் அதை வந்து கீழே போட்டுட்டேன். ஆனால் அது உடையவே இல்லை. மறுபடியும் அவங்கக்கிட்டே நான் கொடுத்துட்டேன். ஆனால் அது உடையல. ஆனால் அவங்க அந்த கிஃப்ட்டை போட்டாங்க வேகமாக. போட்ட உடனே அந்த கிஃப்ட்டு வந்து உடஞ்சே போயிடுச்சு. உடனே நான் அவ்வளோ ஹர்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலி அது நான் அவங்களுக்கு கொடுத்தது. அதை வந்து ஃபஸ்ட்டு நான் தான் போட்டேன். ஆனால் அது உடையலை. நான் மெதுவாக தான் போடுவேன். எந்த பொருள் கோவத்தை காட்டிக்கணும்னு நினைப்பேனே ஒழிய அந்த பொருளை வந்து உடைக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்காது. ஸோ அந்த பொருள் வந்து நான் கீழே போட்டால் கூட அந்த அளவுக்கு எந்த பொருளுமே உடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போட்டோன்னே உடஞ்சிருச்சு. அப்படியே உடனே என் மனசு உடஞ்சி போச்சு. ஐயோ! நம்ம ஆசையாக இவ்வளோ தேடி அவங்களுக்காக வாங்கினோம். அவங்க வந்து அதை வந்து பொருளை வந்து கீழே போட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பொருளை வந்து அவங்களே அந்த உடஞ்ச பொருளை நானே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டாங்க. பட் அந்த டைமில் வந்து நான் யோசித்தேன். அவங்க வந்து நான் பண்ணதை அவங்களும் பண்ணாங்க. அவங்களோட இன்டென்ஷன் வந்து போட்டு உடைக்கணுன்றது கிடையாது. நான் பண்ணவும் தான் அதை அவங்க பண்ணாங்க. ஒரு வேளை நான் பண்ணலன்னா அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பண்ணுற விஷயங்கள் இன்னொருத்தரை வந்து எப்படி பாதிக்கும் அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க. அவங்க வந்து நம்மக்கிட்டேருந்து கற்றுக்கிற மாதிரி பர்சனாக கூட இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். சும்மா கோவத்தில் பொருளை தூக்கி போடுறது, நான் பண்ணதெல்லாம் நியாயம் சொல்ல வரல. பட் அது தப்பு. சரி, ஓகே. லைஃப்பில் வந்து நம்ம வந்து அதிகமாக கோவப்படக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் அழுவக்கூடாது. பட் கஷ்டமாக இருக்கா? ஜஸ்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யாராச்சும் ஒருத்தங்க லவ்விங்காக இருப்பாங்க, உங்களுக்கு க்ளோஸாக இருப்பாங்க, அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தென் வந்து மோஸ்ட்டாக வந்து கோவப்படக்கூடாது. கோவப்படலாம், தப்பில்லை. அதனால் ஒரு விஷயம் மாறுது அப்படின்றப்போ நீங்கள் கோவப்படலாம். ஓகே, இந்த ஆடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய், டாட்டா, டேக் கேர். ஒரு சின்ன ஸ்மால் சஜஷன், ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக உங்கள் லைஃப்பில் ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. உங்களுக்கே அது சரின்னு படுது அப்படின்றப்போ
அந்த டிசிஷனுக்கு ஒரு 7 நாள் வந்து நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து உங்களால் பண்ண முடிஞ்சுது அப்படின்றப்போ அந்த டிசிஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எனிவே see you.